விஜயினுடைய தொண்டர்களுக்கு 2026 தேர்தல் தான் இலக்காக இருக்க முடியும். பராசக்தியை ஒழிப்பது அவங்களுடைய இலக்காக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எடுத்த உடனே அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்குள்ளே போகிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நேத்திலேருந்து பார்க்குற பாய்காட் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். 2 படங்கள் ஒரே நேரத்தில் வருவதுங்கிறது திரையுலகத்திற்கு ஆரோக்கியமானது அல்லங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். சிவகார்த்திகேயன் எப்படியாவது விஜயை அடிச்சிடணும், இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி அவர் ஒரு முயற்சி எடுத்தாருங்கிற தகவலையும் நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் இதற்கு பின்னால் என்னென்ன கணக்குகள் இருந்தாலும் 2 படங்களும் அந்த 2 படத்திற்கு பின்னால் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பும் இந்த நேரத்தில் நம்ம மதிக்கணும், கவனிக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பாய்காட் பராசக்திங்கிற அந்த கேம்பெயினை தயவு செய்து நிறுத்துங்கள். ஏன்னா இப்போ ஒவ்வொரு நடிகர் படம் இங்கே வரும்பொழுதும் அவருக்கு எதிரான இன்னொரு நடிகரினுடைய ரசிகர்கள் அது ஒரு பெரிய எதிரியாக பார்த்து இந்த படத்தை காலி பண்ணுற வேலையில் இறங்கிட்டாங்க. இப்படி மெல்ல இந்த வேலையை அவங்க பார்க்க ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ் பட தயாரிப்பாளர்களே பெரிய பட்ஜெட்டில் படம் தயாரிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ வெளி மாநிலங்களிலிருந்து வர்ற தயாரிப்பாளர்கள் தான் பெரிய அளவுக்கு இங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் கொண்டுட்டோம்னா இப்போ இங்கே இருக்கிற தொழிலாளர்களை காப்பாற்றுவது யாருங்கிறதே நமக்கு புரியல. இந்த சூழ்நிலையில் தான் வெறி கொண்டு எழுந்து பராசக்தியை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள். அந்த படத்தை ஓடவே விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே குரலாக இருக்குது. ஒரு படத்தை எதிரியாக நினைப்பதுங்கிறதோ அல்லது ஒரு நடிகரை எதிரியாக நினைப்பதுங்கிறதோ இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போ பாருங்கள், சூர்யா படங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்கிருந்தோ பிஜேபி ஆட்கள் இறங்கி அந்த படத்துக்கு எதிராக ஒரு ட்ரோல் பண்ணுறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் சூர்யா என்றைக்கோ சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்தை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க போல இருக்க. ஒரு படம் வரும்பொழுதெல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் ஒக்கையாக தொலைச்சிடுது. வேறு வழி இல்லாமல் அது ஓடாமல் போயிடுது. பட் அந்த ஆரம்பத்தில் வர்ற அந்த ஓப்பனிங்கை காலி பண்ணுறது யாருன்னா இந்த மாதிரி சங்கிகள் தான். ஸோ இது ஒரு பக்கம் நடந்து சூர்யாவை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு பெரும் அநீதி இங்கே இழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும். அதற்கப்புறம் அஜித் படம் வரும்போது விஜய் ரசிகர்களும், விஜய் படம் வரும்போது அஜித் ரசிகர்களும் மாறி மோதி அந்த படத்தை காலி பண்ணதையும் நாம் பார்த்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா இப்போது மற்ற மாநில நடிகர்கள் படங்கள் இங்கே தமிழகத்துக்கு வரும்பொழுது ரொம்ப அமைதியாக போய் உட்காந்து கைத்தட்டி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுறதெல்லாம் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழில் ஒரு வரலாற்றை சொல்கிற ஒரு படத்தை ஒரு பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இது ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுதா கொங்கரா தெலுங்கு எப்படி இந்த படத்தை அவங்க தமிழுக்கு ஆதரவாக எடுக்கலாம், தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குது அவங்களுக்கு அப்படின்லாம் அடுக்கடுக்காக கேள்வியில் கேட்டுட்ருக்காங்க. அதுதானே என் தமிழினுடைய பெருமையை. மாற்று மொழியை சார்ந்த ஒருத்தர் தமிழனுடைய பெருமையையும் தமிழனை பற்றியும் பேசுவது தானே நமக்கெல்லாம் பெருமை. அதை நீங்கள் தோண்டி துருவி எடுத்து இந்த அம்மா தெலுங்கு எப்படி ஒரு தமிழ் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு பேசுவதுங்கிறது சரியில்லை, முறையில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ மாற்று மொழியை சார்ந்தவர்கள் நம் மொழியை நேசிக்கும் பொழுது நாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மீது கடும் கோபம் விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை, கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அண்மையில் கோட்டு படத்தில் விஜய் செஞ்ச ஒரு வேலை, இதில் இன்னொரு காமெடி வேறு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னென்னா, சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடிக்கலைன்னா கோட்டே சின்ன பொண்ணுமா இருக்குமா. விஜய் கெஞ்சினாரான் சிவகார்த்திகேயன்ட்டு போய், எப்படியாவது ஒரு சீன் நீங்கள் நடித்து கொடுங்க, நீங்கள் வந்தால் தான் இந்த படமே ஓடும், நீங்கள் வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு வாசலில் போய் கெஞ்சி அப்புறம் தான் இந்த படத்துக்குள்ளே சிவகார்த்திகேயனை கொண்டு வந்தாருன்னு கொஞ்சம் பேர் எழுதுகிறாங்க மனசாட்சி இல்லாமல். இங்கெல்லாம் அர்த்தராத்திரியில் சுடுகாட்டில் உட்காந்து சிந்திப்பாங்க போல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் அது இன்னொரு முறை வச்சுக்கோங்க. இப்போ இந்த படம் வரும்பொழுது இது தமிழின் ஒரு மிக முக்கியமான படமாக இருக்குது. இன்றைக்கி திராவிடம் தமிழ் தேசியம்னு ஒரு பெரிய பிரச்சனையாக அரசியலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம் மொழிக்காகவும் நம் இனத்துக்காகவும் அன்றாடம் பாடுபட்ட பெரியாரையே எடுத்துகிட்டு நடு ரோட்டில் விட்டானுங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, அவர் என்ன கிழிச்சிட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு. ஒரு பெண் உட்காந்து மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா நீ எல்லாம் அங்கே ஏறுறதுக்கே அந்தாலும் தான்மா காரணம், இல்லைன்னா நீ இந்நேரம் வீட்டில் உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். அப்போ இவ்வளோ பெரிய சமூக மாற்றத்திற்கு ஒரு ஆள் காரணமாக என்றைக்கோ இருந்திருக்கிறாரு. அவருக்கே தெரியும் நம்மளை பயங்கரமாக திட்டுவானுங்க பின்னாடின்னு தெரிஞ்ச ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு. அதை அவரும் சொல்லியிருக்காரு. நான் சொன்னதை அப்படியே நம்பாத, நான் சொன்னதை
நீ திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வியாக கேளு, உனக்கு ஒரு அறிவு வரும்போது என்னை பின்பற்று, என் கொள்கைகளை பின்பற்றுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து அப்படி சொன்னவரை நீ கொண்டு வந்து வச்சு அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாமெல்லாம் எப்படி வளர்ந்தோம் வாழ்ந்தோம்ங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு படம் வருது இன்றைக்கி பராசக்தி. இதற்காக ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி அந்த அம்மா பண்ணியிருக்கிறாங்க. சுதா கொங்கரா கிட்டத்தட்ட சிதம்பரம் கடலூர் பகுதியில் ஒரு 6-7 மாதம் அலைஞ்சு பெரிய ஆவணங்களை எல்லாம் திரட்டி ஒரு படம் பண்ணி கொண்டு வராங்க. அவங்கள போய் நீ தெலுங்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் அறிவு மண்டையில் இருக்கா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு புரியல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பேர் நேற்று உட்காந்து திரையரங்க உரிமையாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த படத்தை ஏங்க இப்போ கொண்டு வரீங்க, ஜனநாயகன் வரும்பொழுது பராசக்தி வரலாமா, இது வந்து நியாயமா, தியேட்டருக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக விழும், கலெக்ஷனில் வந்து பெருமளவு நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பராசக்தி படம் எடுத்த நிறுவனம் வந்து திரையரங்க உரிமையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த படத்தை நாங்கள் 10ஆம் தேதி கொண்டு வராங்கிறாங்க. அப்போ உட்காந்து பேசுகிறவங்களாம் யார்? அவங்களாம் திரையரங்கம் வச்சு இல்லையா? அவங்களாம் வேறு ஆட்களா, வேறு கிரகத்திலேருந்து வந்தவங்களா? அப்போ உண்மைங்கிறது இங்கே வேறு ஒன்றா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயமாக பேசி ஆகணும். ஆனால் இன்றைக்கி ஒரு படத்தை பல கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கும் பொழுது அந்த படத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா பின்னால் அது போல் வர்ற படங்கள்லாம் எப்படி வரும், என்ன நம்பிக்கையில் வரும்? இப்போ பாருங்கள், கேவிஎன்கிற ஒரு நிறுவனம் இங்கே வரும்பொழுது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கே வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு இந்த படத்தை ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. அப்போ விஜய் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அன்னைக்கு அரசியல் வந்து நமக்கு பாதகமாக இருந்ததுன்னா அதனால் இந்த படம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து என்னவோ ரெமெடி அதை நான் பண்ணிடுறேன்னு சொல்லி தான் கேவிஎன் உள்ளே வராரு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக அவங்கெல்லாம் பண்ணி முடித்த பிறகு திடீர்னு பராசக்தி வரும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சொன்ன தொகையை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அப்ராடில் இதுக்கு தியேட்டர் கிடைக்குமாங்கிற டவுட் இருக்குது. இப்போ தெலுங்குலேயும் தியேட்டர் கிடைக்கல, அங்கே இருக்கிற விநியோகஸ்தரெல்லாம் பயங்கரமாக சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா அங்கே ஒரு 3 படம் பெரிய படம் வருதுங்க, எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல, நாங்கள் எப்படி வந்து படத்தை இங்கே ரிலீஸ் பண்ண முடியும்னா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வர்ற தயாரிப்பாளர்களையும் கொண்டுட்டு இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களையும் கொண்டுட்டோம்னா அப்போ இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இதை நம்பி இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, 1000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. இதை வந்து அடித்து காலி பண்ணணுங்கிற ஒரே, அது யார் செஞ்சாலும், நான் சொல்லுவது வந்து குறிப்பிட்ட விஜய் ரசிகர்களோ சிவகார்த்திகேயன் ரசிகர்களோ அப்படி சொல்லலை. அவங்க 2 பேருக்குள்ளே இன்றைக்கி ஒரு ரைவல் வந்துருச்சு. அதை நம்ம எங்கே காமிக்கணுமோ அங்கே தான் காமிக்கணும். ஒரு படத்தில் காமிக்கும் பொழுது அந்த படம் வந்து இப்போ இந்த படத்தை எடுத்த நிறுவனம்ங்கிறது ஒரு பெரிய நிறுவனம், அவங்களுக்கு வந்து இன்னொரு 600-700 கோடி போனால் கூட அவங்க தாங்குவாங்க. ஸோ அது வந்து மேட்ரு கிடையாது. ஆனால் இதே மாதிரி நாளைக்கு வேறொரு படத்தை நீங்கள் அணுகும் பொழுது அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவாருங்கிறது தான் இங்கே நாம் வைக்கிற கேள்வியாக இருக்குது. விரைவில் வந்து இந்த 2 படங்களும் திரைக்கு வரப்பொழுது அன்னைக்கு வந்து ஒரே தியேட்டரில் 2 படங்களும் ரிலீஸ் ஆகும் பொழுது ரசிகர்கள் வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த படங்கள் வந்துருச்சுன்னா அது வந்த பிறகு அதோட தலையெழுத்து. இப்போ ஜனநாயகம் நல்லா இருந்ததுன்னா கொண்டாட போகிறாங்க, ஒரு வேளை நல்லா இல்லைன்னா ரசிகர்கள் மட்டும் பார்த்துட்டு திரும்ப போகிறாங்க. அதே மாதிரி தான் பராசக்தி படம் நல்லா இருந்தால் குடும்பத்தோடு போய் பார்க்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னா முதல் ஷோவிலே டாட்டா கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட போகிறாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் என்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய மோதல், அது நமக்கு ஒன்றுமே புரியல. 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. பாருங்கள், ஒரு பக்கம் விஜய் வந்து இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு, பட் இது தொடர்பாக அவர் ஆடியோ லான்ச்சில் கூட பேச மாட்டார். அவருக்கு எதிரி சிவகார்த்திகேயன் கிடையாது, சிவகார்த்திகேயனே தனக்கு சமமான எதிரியாக அவர் எந்த காலத்திலையும் நினைக்கவும் மாட்டார். ஸோ அதனால் இது தொடர்பாக அங்கே அவர் ஏதாவது பேசுவார்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக பேச போகிறதில்ல. சிவகார்த்திகேயன் பேசவே மாட்டார் விஜய்க்கு எதிராக. அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கலாம், நாம் வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கார், அவர் படம் வரும்பொழுது என் படம் மோதி ஜெயிக்குது தோக்குது அது 2வது விஷயம், மோதிட்டாலே பெரிய விஷயம்னு அவர் நினச்சி வர்றாரு. ஸோ அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதற்காக அவர் சில காய்கள்லாம் நகர்த்தினதெல்லாம் தனி. ஆனால் அவரும் விஜய்க்கு எதிராக எங்கேயாவது உட்காந்து ஒரு பேட்டி கொடுப்பாரா அல்லது ஏதாவது பேசுவாரான்னா கட்டாயமாக பேச மாட்டார். அப்போ 2 பேரும் அமைதியாக இருக்கும் பொழுது ரசிகர்கள் எதுக்கு கத்தியும் கம்பையும் தூக்கிட்டு நிற்கணும்? அமைதியாக இருங்க, அதது தலையெழுத்து, அதது ஓடட்டும்.